அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, இந்த வாரம் உங்களோட வாழ்க்கை எதை நோக்கி போக போகுது, ஃபேமிலியில் இம்பார்ட்டன்ஸ் இருக்க போதா, லவ்வா, கெரியரா, இல்லை அதுவும் இல்லாமல் காமிக் அட்டாக்ஸா, இல்லை ஃபேமிலியில் ஏதாவது பெட்ரேயலா, இல்லை காதலில் ஏதாவது குழப்பமா, இந்த மாதிரி எந்த திசையை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க இந்த வாரம் அப்படின்னு ஒரு முன்னோட்டம் பார்த்துட்டிங்க அப்படின்னா, இந்த வாரத்தை நீங்கள் ரொம்ப அழகாக கடந்து செல்ல முடியும். சப்போஸ் பிரச்சனைகள்னால் அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவோட இந்த வாரம், அதாவது வரப்போகிற வாரம் எதை நோக்கி போக போகுது, அவங்களோட பயணத்தோட முக்கியமான பங்கு எதுவாக இருக்க போகுது, ஃபேமிலியாக. ஸோ பாடி, இன்டலெக்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைண்ட் அண்ட் எமோஷன். ஸோ உங்களோட எமோஷன்ஸில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது உங்களோட எமோஷன்ஸ் ரொம்ப என்ன சொல்கிறது, உங்களோட எமோஷன்ஸை கரெக்டான டைரெக்ஷனில் கொண்டு போங்க. அதுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் கண்டிப்பாக இருக்குது ஃபார் ஷுர். மைண்டில் பார்த்திங்கன்னா ஹார்ட் இருக்குது. உங்கள் மனசில் எப்போவுமே காதல் டிங் டாங்னு அடிச்சுட்டே இருக்க போது இந்த வாரம். அது ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. ஏன்னா அது ஸ்பிரிச்சுவலையும் இன்டலெக்சுவலையும் ரெண்டுக்கும் இடையில இருந்திருக்கு. ஸோ உங்களோட அறிவையும் உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டியும் கலந்தீங்கன்னா தான் இந்த காதலை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இல்லை அப்படி கலக்கக்கூடிய ஒரு காதல் வாழ்க்கை தான் உங்களுக்கு வரப்போகுது இந்த வாரம். இல்லைனா அதுக்கான ஒரு அறிமுகம் நடக்கலாம், இல்லைனா அதை நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த சிப்பி திறந்துருக்கு. ஸோ பாடி நீங்கள் யூ ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் பாடி. இல்லைனா உங்களோட பாடியில் நீங்கள் ஃபோக்கஸ் போட்டுட்ருக்கீங்க. இல்லை ஹீலிங், உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்குது, இல்லைனா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி எந்த பாடி ரிலேட்டடாக திங்ஸ் இருந்தாலும் நீங்கள் எடுக்க போகிற முயற்சி உங்களுக்கு சரியான பாதையை கொடுக்கும், இல்லைனா சரியான ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ உங்கள் பாடி ரிலேட்டடாக ஹாஸ்பிட்டல் போகலாமா, ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்குறீங்க, இல்லைனா வீடியோவில் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, சரி இது ட்ரை பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் செய்ய போகிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ எடுத்தோடனே டென்ஷன் ஆக வேண்டாம். இட்ஸ் ரொம்ப சிம்பிளாக கூட இருக்கலாம் டிசீஸு. ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ரெமெடியோ, இல்லை அதுக்கான ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு வைத்தியமோ கை வைத்தியமோ பண்ணி பாருங்கள். அதுவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த வாரம். ஸோ எமோஷனலாக யூ ஆர் டைரக்டட். காதல் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. அந்த காதல் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி இல்லை சோல்மை ஜேர்னி. இது உங்களோட அறிவையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ஒன்றா இணைக்க போகிற ஒரு அழகான பந்தம். இதை தான் இந்த வாரம் உங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்க போகுது. எமோஷன், பாடி அண்ட் லவ். வாட் அ எனர்ஜியா! ஸோ இதில் ஏதாவது காமிக் அட்டாக்ஸ் இருக்கா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் மெயின் ஃபோக்கஸ் எனர்ஜி எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறேன். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் இந்த வாரம் கலெக்டிவோட லைஃப்பில் என்ன மாதிரி எனர்ஜிஸ் இருக்க போகுது, மெயின் எனர்ஜி, ஃபியூ எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். கலெக்டிவோட லைஃப்பில் இந்த வாரம் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது, ஃபியூ மெயின் எனர்ஜிஸ், ஃபியூ மெயின் இன்சிடென்ட்ஸ், சில நிகழ்வுகள். எனிதிங் எல்ஸ் ஸ்பிரிட்ஸ்? வாவ், ஓகே. இதுக்கு மேலே இதை நான் எடுக்கல, ஏன்னா இன்னொரு பாட்டு இருக்குது. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவோட வாழ்க்கையில் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது. நாங்கள் ஓவரால் எனர்ஜி பார்த்தாச்சு. ஸோ எது ரிலேட்டடாக உங்களுக்கு எகெயின் மந்த் வருது. சரி, ஐ அம் கோனா டேக் இட். பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மைஸ், கண்டிப்பாக உங்களுக்கு காமிக் அட்டாக்ஸ் இருக்கும். டிஸ்கார்ட் அமங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உங்களை எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ண ட்ரை பண்ணலாம். அதனால தான் எமோஷனலாக நீங்கள் ஆல்வேஸ் டைரக்டட். லிசன் டு யுவர் இன்ட்யூஷன், அது ரொம்ப அவசியம் இந்த வாரம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபீலிங் டவுன் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டட், உங்களை யாராவது கட்டி போட ட்ரை பண்ணலாம். ஏன்னா ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, கண்டிப்பாக காமிக் அட்டாக். அதுதான் காமிக் ஃபேமிலி இல்லைனா காமிக் குரூப் ஆஃப் பீப்புள் உங்களை டை டவுன் பண்ண ட்ரை பண்ணலாம். இதுதான் அடுத்த 48 மணி நேரத்தில் நம்ம பார்த்த எனர்ஜியும் கூட. ஸோ நீங்கள் ஒரு இடத்துக்கு போக நினைக்கிறீங்க, காதலை நோக்கி நீங்கள் போக நினைக்கிறீங்க. குரூப் ஆஃப் பீப்புள் உங்களை பிடிச்சி கட்டி வைக்க ட்ரை பண்ணுறாங்க. இதில் உங்களை ஃபேமிலியும் இன்வால்வ்டு. ஸோ ஃபேமிலி இருக்கா, ஃபேமிலிக்கு தெரியுமா, ஃபேமிலி ரொம்ப நல்லவங்க, இந்த மாதிரி டைலாக் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே ரப்பர் வச்சு அழிச்சிட்டு உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நான் எல்லாத்தையும் ப்ளேம் பண்ணல. இந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஃபேமிலியோட இன்டென்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, உண்மையாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபேமிலியும் இன்வால்வ்டு கண்டிப்பாக. இதுதான் ஃபஸ்ட்டு வந்த கார்டு, மவுண்டன். மேஜர் சேலஞ்சஸ் டு ஓவர் கம். ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஏன்னா காமிக் பீப்புள் திரும்ப உங்களை பிடிச்சி வைக்க ட்ரை பண்ண போகிறாங்க. அந்த சேலஞ்சை நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரணும். ஜூன், மை காட், எதிர் உங்களோட லவ் ஜூன் மாதம் பிறந்தவங்க, இல்லைன்னா இப்போ இருந்து ஜூன் மாதத்துக்குள்ளே உங்களோட காதலில் இருக்க இந்த மேஜர் சேலஞ்சை நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்துட முடியும். இவ்வளோ நாளாக நடந்ததில்
நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் வந்து உங்கள இன்னும் அறிவாளி ஆக்கியிருக்கு. அதனால தான் இன்டலெக்சுவல் ப்ளஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி பார்த்தோம் ஓவரால் எனர்ஜில. ஸோ இப்போ உங்களால எந்த இடத்துல வந்து அறிவ பயன்படுத்தணும், எந்த இடத்துல வந்து ஆன்மீகத்த பயன்படுத்தணும், ஆன்மீக அறிவ நம்ம உபயோகிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஒர்க், அச்சீவ்மெண்ட் அண்ட் சக்ஸஸ். இதனால நீங்க ஏதாவது பெரிய அப்ஸ்டக்கிள் இல்லைனா ஒரு செட்பேக் ஃபீல் பண்ண போறீங்களா? இல்ல. ஏன்னா உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து இது எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்க போது. ஸோ நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்களோ அத கன்டின்யூ பண்ணுங்க. இந்த மாரி சேலஞ்சஸ்னால மனசு உடைய வேண்டாம். உங்களோட கரியர், உங்களோட கோல்ஸ், உங்களோட லவ், லேசர் ஃபோக்கஸ்டா இருங்க. உங்க காதுல யாரும் உங்ககிட்ட இருந்து தட்டிட்டு போக முடியாது. யாராவது உங்க மேல ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் இது காமிக்கோட ரொம்ப பேசிக் ட்ராமா. இட்ஸ் லைக் தே டோன்ட் நோ அதர் திங்ஸ். இல்லைனா தே ஹேவ் ஃபியூ திங்ஸ் தே ஆர் கோயிங் டு ரிப்பீட் இட். அதாவது அவங்களுக்கு 2 விஷயம் 3 விஷயம் தான் தெரியும். ஒண்ணா ஃபினான்ஷியல் ட்ராப் பண்ணுவாங்க. இல்லைனா பேபி ட்ராப். இல்லைனா உங்கள வந்து ஃபால்ஸ் அக்யூசேஷன். இது 3 தான் ரிப்பீட் ஆகும். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இந்த பிரச்சனைனா இது காமிக்கோட பிளான். இதை தாண்டி கடவுள் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறது அது வேறு லெவல் பிரச்சனையாக இருக்கும். சரியா? இது வந்து ஸ்பெல் ஒர்க், உங்களோட டே டு டே லைஃப் அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப லோ வைப் தான் இருக்கும். கடவுளோட சேலஞ்சஸ் எப்படி இருக்குன்னா, உங்கள் காதல்கிட்ட நீங்கள் போக நினைப்பீங்க, போக முடியாது. நீங்கள் தலைகீழாக நின்னீங்கனாலும் போக முடியாது. தட்ஸ் அ சேலஞ்ச். தட்ஸ் த சேலஞ்ச் ஃப்ரம் த யூனிவர்ஸ். உங்களால் அந்த சேலஞ்சை பிரேக் பண்ண முடியாது. திஸ் இஸ் சிம்பிள் காமிக் சேலஞ்ச். யூ கேன் ஓவர் கம். இது வந்து ஃபால்ஸ் அக்யூசேஷன் இல்லைனா வந்து உங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், உங்களை எண்ணெய் சட்டியில் போட்டு வரைக்கிற மாதிரி எல்லாரும் உங்களை ப்ளேம் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களோட மைண்ட் வந்து எமோஷ்னலாக இம்பேலன்ஸ்டாக இருப்பீங்க. அதனால தான் பிரபஞ்சம் எடுத்தோன்னே சொன்னாங்க, எமோஷ்னலாக யுவர் டைரக்ட் யுவர் எமோஷன்ஸ் டுவர்ட்ஸ் யுவர் டார்கெட். அதாவது உங்களோட எமோஷன்ஸை இந்த காமிக் சொல்கிற போலியான விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். காதலில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கரியர், ஏன்னா உங்கள் பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் குறுக்கு வழி கூட யூஸ் பண்ணலாம், தப்பில்ல. ஏன்னா யானை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப அவசியம். மேக் நோட்ஸ், டேக் நோட்ஸ். இன்றைக்கி ஒரு பிரச்சனை நடக்குதா, யாரால் பிரச்சனை, என்ன பிரச்சனை, இதுக்கு என்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த பிரச்சனை அவங்களாலே ரிப்பீட் ஆகும்போது, அட கடவுளே, இவளே இதே திருப்பி செய்கிறாளே, அப்போ இது என்ன ரிப்பீட் மூடா அப்படிங்கிற ஞானம் வந்து உங்களுக்கு வருது. யாரையும் நீங்கள் சொல்லி செய்ய வேண்டியதில்லை. டேக் நோட்ஸ். இல்லைனா ஒரு ஜேர்னல் மெயின்டைன் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த பிரச்சனை நடக்குது, யாரால் நடக்குது, என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து உங்களோட புரிதல் மட்டும் எழுதுங்க. நீங்கள் அப்படியே பெரிய சிபிசிஐடி வச்சு அதை தெரிஞ்சுக்க தேவையில்லை. 4வது பிரச்சனையில் நீங்களே பெரிய இன்வெஸ்டிகேட்டர் மாதிரி ஆகிடுவீங்க. ஸோ சிம்பிள் சொல்யூஷன்ஸ் எப்பவுமே ரொம்ப சிம்பிள். நம்ம தான் அதை வந்து புரிஞ்சுக்கிறதில்ல. ஜான்வரியிலேருந்து உங்கள் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிட்டே இருக்குது. அதாவது ரொம்ப இறுகி போயிருந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி ஊற்ற ஆரம்பிச்சிட்ருக்கீங்க. ப்ரோக்கன் பிரிட்ஜ், அன்சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம் டு யர் ப்ராப்ளம். ஏன்னா காமிக்ஸ் ட்ரை பண்ண போகிற இந்த ப்ராப்ளமில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறாங்களான்னா இல்லை. அதனால் உங்களுக்குள்ளே இருக்க பந்தம் தான் உடஞ்சி போக போகுது. ஸோ லெட் தெம் டூ வாட் தே வாண்ட் டு டூ, பட் டூ வாட் யூ நீட் டு டூ. நீங்கள் என்ன பண்ணுமோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம் வந்து உங்களோட அந்த அவங்க எதை யூஸ் பண்ணி உங்களை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அது வந்து உடஞ்சி போயிடும். ஃபியூ கேசஸில் நீங்கள் சரியான ஆக்ஷன் எடுக்கலை, உங்கள் காதலை ப்ரொடெக்ட் பண்ணலை, இந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ணலை அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு லூஸ் யுவர் லவ். இதில் வந்து நீங்கள் அறிவுடையவங்களா, அன்புடையவங்களா, அதே சமயம் வந்து பலசாலியாக நடந்துக்கணும். இதெல்லாம் இல்லை அப்படின்னா இதுலேருந்து என்ன சொல்கிறது, யூ வில் பி ஸ்வேட் அவே ஃப்ரம் ட்ரூ லவ். உங்களால் அந்த அந்த ஒரு அலை வந்து உங்களை அடிச்சுட்டு தூரம் எடுத்துகிட்டு போயிடும். திரும்ப காதல்கிட்ட வர முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வாரம் ஓவராலாக எப்படி இருக்க போகுது, என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு. இதில் நம்ம வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுமான்னு பார்க்கலாம். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், இந்த வாரம் கலெக்டிவ் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, அதோட எனர்ஜி, ஹெல்ப், சப்போர்ட். ரிவர்சல் எனர்ஜி. வா, திஸ் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக். இந்த ரிவர்சல் எனர்ஜி என்னங்கிறது வந்து மை குட்னஸ், வி நீட் டு ட்ரஸ்ட். இது வந்து பிளாக்கேஜ். ஸோ ஐம் டேக்கிங் இட் அஸ் அ ரிவர்சல். டெசிஷன்ஸ், எஸ், நோ, இன்டெசிஷன், ப்ரியாரிட்டைஸ். நீங்கள் வந்து சில விஷயங்களை ப்ரியாரிட்டைஸ் பண்ணல. இது வந்து முன்னுரிமை எதுக்கு கொடுக்கணுமோ அதுக்கு கொடுக்கணும். காதலுக்கு எப்போ முன்னுரிமை கொடுக்கணுமோ அப்போ கொடுக்கணும். வேலைக்கு எப்போ முன்னுரிமை கொடுக்கணுமோ அப்போ கொடுக்கணும். ப்ரியாரிட்டைஸ் பண்ணாதனால என்ன வரப்போகுது, லேக் ஆஃப் கிளாரிட்டி இன் ப்ரியாரிட்டிஸ் இஸ் லீடிங் டு ஸ்கேட்டர்ட் எனர்ஜி அண்ட் ஸ்லோ ப்ராக்ரஸ். ரீஃபோக்கஸிங் ஆன் வாட் ட்ரூலி மேட்டர்ஸ் வில் ஹெல்ப் ரீகைன் மொமெண்டம். ஸோ இதை தான் நம்ம ஓவரால் எனர்ஜியில் பார்த்தோம். என்ன அப்படின்னா காமிக்ஸ் வந்து உங்களை இந்த மாதிரி ஒரு பொய் குற்றச்சாட்டை பண்ணி உங்களை வந்து உங்கள் பாதையிலேருந்து திருப்ப பார்ப்பாங்க. உங்கள் பாதை வந்து இந்த வாரம் கண்டிப்பாக காதலை நோக்கி தான்
ஸோ ஃபேமிலியோட சேர்ந்து பிளான் பண்ணலாம். உங்கள வந்து இந்த மாரி ஏதோ பெரிய பிரச்சனைய கொண்டு வந்து உங்கள காதல நோக்கி போக விடாம ட்ரை பண்ணலாம். அப்படி பிரையாரிடைஸ் நீங்க பண்ணல அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டூ லூஸ் ஹிஸ் லவ். நீங்க பைக் எடுத்தீங்க அப்படின்னா, எங்க போய் நிக்கணுமோ அங்க தான் நிக்கணும். இடையில வந்து டேக் டைவர்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு, விஜயும் சந்தானம் மாரி திருப்பதியில போய் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பதியில யார் இருக்க போறா? உங்க காதல் வேற எங்கேயோ இருக்க போறாங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டூ லூஸ் த லவ். இவங்க இருக்க டெஸ்டினேஷன் வேற. பைக் எடுத்தீங்களா? எங்கே போகணுமோ அங்கே போய் நில்லுங்க. இடையில டேக் டைவர்ஷன் போட்டாலும் பரவாயில்ல. பக்கத்தில் வழி கேட்டு போய் சேர்ந்துருங்க. இல்லைனா நீங்கள் போய் சேரும்போது அங்கே காதல் உங்களுக்காக காத்துட்ருக்காது. யூ ஆர் அட் அ கிரிட்டிக்கல் டெசிஷன் பாயிண்ட் இன் யுவர் லைஃப். மேக்கிங் எ கிளியர் அண்ட் கான்ஃபிடென்ட் சாய்ஸ் வில் லீட் டு பாசிட்டிவ் அவுட்கம்ஸ். ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் சொன்னேன், ஆனால் பிரபஞ்சமும் அதை தான் சொல்கிறாங்க. இந்த கார்டு வந்து பவுண்ட்ரிஸ். இது வந்து என்னென்னா, யூ ஹாவ் டு செட் பவுண்ட்ரிஸ். உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், கொலீக்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட பர்சனல் விஷயத்தில் டெசிஷன் வந்து உங்களோட தான் இருக்கணும். அவன் சொன்னான், எனக்கு ரொம்ப நல்ல வேண்டாம் அவன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது எடுத்தீங்கன்னா, உங்கள் காதலோட அவங்க வாழ போகிறதில்ல. உங்கள் காதல் வந்து அவங்கள அக்செப்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ பி வெரி கேர்ஃபுல். நான் வந்து இது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ரூடாக சொல்ல முடியும். ஆனால் என்ன சொல்லுது, நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் காதலோட நீங்கள் தான் போய் வாழ போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் அவங்கள வாழ விட போகிறது இல்லைல்ல. அப்போ உங்களுக்கு பொறாமை வரும். யூ ப்ளேம் தெம். ஸோ அங்கே வந்து நீங்கள் யோசிக்கணும். நல்ல ஆண்மகன் மாதிரி யோசிக்கணும். இப்போ நான் டெசிஷன் எடுத்தேன்னா நான் போய் வாழ போகிறேன். அவன் டெசிஷன் எடுத்தான் அப்படின்னா அவன் போய் வாழ போகிறானா? இல்லை. என் காதல் அவனை போய் அக்செப்ட் பண்ண போகிறாங்களா? இல்லை. ஸோ மேக் யுவர் ஓன் டெசிஷன். பவுண்ட்ரிஸ். யாரை எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்துங்க. காதல் வாழ்க்கைக்குள்ளே எப்போயாவது யாரையாவது விட்டீங்க அப்படின்னா யூ ஆர் அ ஃபூல். அடுத்தது வந்து பிரேக் த்ரூ. யூ மே ஃபீல் ஸ்டக் இன் யுவர் கரியர் அண்ட் unable to break through current limitations. It may be time to reassess your approach. உங்களோட வழி தான் சரியில்லை. உங்களோட வழி சரியில்லை. உங்களோட பாதை, நீங்கள் எடுக்கிற முடிவுகள் சரியில்லை. அதனால தான் உட்காந்து யோசிக்க சொன்னாங்க. இவ்வளோ நாளாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன பிரச்சனைகள் வந்தது? அதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணீங்க? சால்வே ஆகலையா? ஏன்? என்னால் ஏன் சால்வ் பண்ண முடியல? ஏன் சப்போஸ் நீங்கள் காதலை விட்டு விலகி இருக்கீங்கன்னா ஏன்? நீங்கள் காரணமா? இல்லை உங்கள் காதல் காரணமா? 2 பேருமே காரணம் இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய முட்டாள்னு யோசிச்சு பாருங்கள். நீங்களும் பிரச்சனை இல்லை, அவங்களும் பிரச்சனை இல்லை. ஒய் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் தேர்ட் பார்ட்டி? ஸோ இந்த கேள்வி கேளுங்க, உங்களுக்கு விடை கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்ரூஷியலான ரீடிங். டெசிஷன் எடுங்க. ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ரீச் அவுட் ஆகிடுங்க. ரீச் பண்ணிவிடுங்க டெஸ்டினேஷனை. இல்லை அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு லூஸ் யுவர் லவ். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீ வெயிட் பண்ணுவேன்னு நினச்சேன், நீ ரொம்ப நல்லவன் நினச்சேன் அப்படின்னீங்கன்னா, நான் கூட தான் உன்னை நல்லவன் நினச்சேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்ககிட்ட பதில் இருக்காது. ஸோ டேக் அ கிளியர் டெசிஷன், மேக் த மூவ். அப்படி இல்லைன்னா உங்கள் காதலை நீங்கள் இழக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. ஸோ நான் இந்த ரீடிங்கை, இந்த டெக்கை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு, ஸோ ரொம்ப வியர்ட் திங்ஸ்லாம் என் கார்டில் என்னோடய டெக்குக்கு நடக்குது. ஸோ அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. ஸோ குரூப் ஆஃப் பீப்புள் உங்களை தடுக்க முடியுமா இனிமேனா? நோ. ஏன்னா 5 ஆஃப் வான்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரிவர்சல் எனர்ஜியில் தான் வருது. ஸோ நீங்கள் வந்து இந்த சோக டியூன் போடுறது எடுத்துங்க. அப்போவே உங்களுக்கு வந்து இந்த புரிதல் வந்துடும். காமிக் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற புரிதல் வந்துடும். இந்த புரிதல் வந்தது அப்படின்னா உங்களோட காதலை யாரும் தடுக்க முடியாது. நியூ பிகினிங். இது காதல்லையும் கரியர்லேயும் ரெண்டும் சேர்த்து தான். ஸோ ஏன்னா உங்கள் கரியர்லேயும் உங்களுக்கு ஒரு ஸ்டக் எனர்ஜி இருக்குது. ஸோ உங்கள் காதலை நீங்கள் சக்ஸஸை டேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த சக்ஸஸ் வந்து அப்படியே வந்து உங்களோட கரியருக்கும் பாஸ் ஆகும். ஸோ நீங்கள் காதலை இந்த வாரம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா பிரபஞ்சத்தோட வேண்டுதலும், இல்லைனா பிரபஞ்சத்தோட கைடன்ஸும் கூட. குரூப் ஆஃப் பீப்புள், இல்லைனா நீங்கள் செலிப்ரேட் பண்ண விரும்புகிறீங்க என்னத்தான்னு பார்க்கலாம். டெத்து. நீங்கள் சில விஷயங்களை முடிக்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எந்த விஷயத்த முடிக்கணும் அப்படின்னு. மேபி உங்கள் பவுண்ட்ரிஸை பற்றி நீங்கள் ஆல்ரெடி யோசிச்சுட்ருக்கீங்க. பிரேக் த்ரூ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த இடம் உங்களுக்கான இடம் இல்லை. சப்போஸ் ஜாபில் வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுறீங்க, இல்லைனா நீங்கள் ஒரு பொசிஷனில் இருக்கீங்க, என்ன பொசிஷன்லேருந்து என்னடா பிரயோஜனம், காசு வர மாட்டேங்குது அப்படின்னீங்கன்னா அது உங்களோட சரியான இடம் இல்லை. தட் இஸ் நாட் யுவர் டெஸ்டினி. நீங்கள் அங்கேயே வந்து உழண்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த மாதிரி லாஸ், இல்லைனா வந்து பிரச்சனைகள் உங்களால் சால்வ் பண்ணவே முடியாது. அது ஏன்னா தட் இஸ் நாட் யுவர் பிளேஸ். அது வந்து மேபி யூ ஹாவ் டு லீவ் அ ஸ்கார்பியன் எனர்ஜி ஃபார் ஷுர். இது வந்து மேபி உங்களோட பிரேக் த்ரூ பிளாக் பண்ணுற எனர்ஜி. த குரூப் ஆஃப் பீப்புள் அதில் மெயின் ரோல் ப்ளே பண்ணுறது ஸ்கார்பியன் எனர்ஜி. ஆப்வியஸாக தே ஆர் கோயிங் டு டை. இல்லைனா வந்து அந்த சூழ்நிலை வந்து காமிக் எனர்ஜியோட சூழ்நிலை முடிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்கள் ஒரு தெளிவுக்கு வந்துட்டுருக்கீங்க. யூ ஆர் செட்டிங் பவுண்ட்ரிஸ். இப்போ உங்களுக்கு புரியுறது. மேபி உங்களுக்கு ஒரு ஞானம் வந்திருக்கலாம்.
இந்த காமிக் எனர்ஜியை விட்டுட்டு நீங்கள் இந்த புது ஆரம்பத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க. தட்ஸ் த ரைட் பாத், தட்ஸ் த ரைட் திங் யூ ஹேவ் டு டூ, பட் டூ இட் ரைட் நவ். நீங்கள் வந்து நான் போயிட்டே இருக்கேன், நான் பார்த்தியா டெசிஷன் எடுத்துட்டேன் அப்படின்னா உங்கள் டெசிஷன் எடுத்தது அவங்களுக்கு தெரியாது. யூ ஹேவ் டு கன்வே தட் மெசேஜ். இல்லை யூ ஹேவ் டு மேக் மூமெண்ட், ஃபிசிக்கலாக 3D வேர்ல்டில் மூமெண்ட் கொண்டு வரணும். அந்த மூமெண்ட் நீங்கள் கொண்டு வர பாசிட்டிவ் சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளே வரும். மேபி அவங்க உங்கள் வாழ்க்கையில் வரும்போது இந்த இந்த ப்ளேம் இதெல்லாம் பற்றி நீங்கள் அட போங்கடா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு விட்டு தட்டிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ யூ நீட் சச் லவ் அண்ட் சப்போர்ட். அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கிறது ரொம்ப அவசியம். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சுயநலமாக இருந்தீங்க அப்படின்னா கடைசியில் தனிமை தான் உங்களுக்கு மிஞ்சும். திரும்பவும் சொல்கிறேன், டேக் ஆக்ஷன். இல்லை அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு லூஸ் லவ். ஸோ பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜாக வருது. நான் இந்த டெத்தை மட்டும் கிளாரிஃபை பண்ணிவிட்டு இந்த ரீடிங்கை க்ளோஸ் பண்ண போகிறேன். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் டெத். வாட் இஸ் த டெத் இஸ் ஆல் அபவுட்? ப்ரியாரிட்டைஸ். உங்களோட ப்ரியாரிட்டிஸை அவங்க வந்து முடிக்க ட்ரை பண்ணாங்க. சப்போஸ் உங்கள் காதலில் நீங்கள் வந்து எனர்ஜி போடணுன்னா அதுக்கான டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ணுறது, இல்லைனா உங்களை சரியாக யோசிக்க விடாமல் பண்ணுறது. இந்த மாதிரி எக்ஸ்கியூசஸ்லாம் இட்ஸ் லைக் ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்குது, இம்மெச்சூரிட்டி. என்னை வந்து ஒருத்தங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, என் முடிவை என் ஃப்ரெண்ட் எடுக்கிறாங்க, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு முட்டாள்தனமாக ஏதோ யோசிச்சு உங்கள் காதலை கை விட்டுறாதீங்க. ஸ்ட்ரென்த் ரொம்ப அவசியம். யூ ஹாவ் டு சேஸ் யுவர் லவ். ஓ மை காட், இங்கே பாருங்கள் என் டெக்கு. இந்த டெக்கில் நடக்கிற வியர்ட் திங்ஸ்லாம் இன்றைக்கி வந்து எனக்கு வேறு லெவலில் நடக்குது. இது என் வாழ்க்கையில் நடந்ததே. ஐ நெவர் மிஸ்ட் மை டெக், நவ் ஐ மிஸ்ஸிங் மை டெக். தட்ஸ் ஓகே. ஏன்னா நீங்கள் காதலை போய் சொல்கிறத ஒரு சிலர் விரும்பலை. டெஃபினட்டாக காமிக் எனர்ஜி விரும்பலை. ஹை ப்ரீஸ்டஸ், ஃபெமினன், 10 ஆஃப் கப்ஸ். ஆக்சுவலாக கார்டு கீழே விழுந்தது நல்லது தான். ஸோ இப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போது நான் கோவப்படுறதுல என்ன பிரயோஜனம்? இட் இஸ் கோயிங் டு ஹர்ட் த ரீடிங், அவ்வளோதான். இட்ஸ் சிம்பிள். இது வந்து நடக்கணும்னு இருக்குது, நடக்குது. இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க? டெவில் எனர்ஜி முடிஞ்சுதுங்க கதை. இந்த டவர் மொமெண்ட் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும். எதிர்பாராத ஒரு ஷேக் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறனால மேபி எதிர்பாராத சமயத்தில் நீங்கள் போய் உங்கள் காதலோட கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க. அது வந்து காமிக்கு உங்கள் கிட்ட சொன்ன நிறையா பொய்களை வந்து இல்லைன்னு ஆக்க போதிங்க. இப்போ அங்கே டெவில் எனர்ஜி இஸ் டன், ரிவர்சல் எனர்ஜி. ஸோ பிரபஞ்சம் வந்து ஒரு பிளான் வச்சுருக்காங்க. ஜஸ்ட் லிசன் டு த பிளான். அதனால தான் இந்த வாரம் உங்களை வந்து லிசன் பண்ண சொல்கிறாங்க. கைடன்ஸை டே கேட்டு தொலைடா அப்படின்றாங்க. கேட்டுருங்க. அப்படி இல்லைனா நீங்கள் போய் எங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு பிரபஞ்சத்தை சொல்கிறத கேட்டு நடங்க. மேபி ரெகுலராக வந்து ஏதாவது ஒரு சிஸ்டம் வச்சுக்கோங்க பிரபஞ்சத்தோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. இல்லைனா ரெகுலராக இந்த மாதிரி ரீடிங்ஸ் எதுனா உங்களுக்கு ஃபேவரட் ரீடர்ஸ் இருந்தாங்கன்னா பாருங்கள். யூ வில் கெட் சம் கைண்ட் ஆஃப் கைடன்ஸ். 4 ஆஃப் பென்டிகல்ஸ், ஃபினான்ஷியல் அப்டிக்கல். ப்ரியாரிட்டிஸை வந்து உங்களை எப்போவுமே காதலை நோக்கி போட விடாமல் காசை நோக்கி போட விடுறதுக்கு தான் காமிக் பிளான் பண்ணிட்டுருக்காங்க. பட் யூ ஆர் சேஞ்சிங் யுவர் ப்ரியாரிட்டி. எம்ப்ரஸ், யூ ஆர் சேசிங் திஸ் லவ், ஜூன் பார்ன் கேர்ள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆஃப் வான்ஸ். யூ ஆர் லீவிங் திஸ் காமிக் எனர்ஜி டேம் ஷியோர். நீங்கள் டிவோர்ஸ் பண்ண போகிறீங்க, இல்லைனா ஒர்க் பிளேஸில் இந்த டெவில் எனர்ஜி இருக்குன்னா ஒர்க் பிளேஸை விட்டு போக போகிறீங்க, இல்லைனா அவங்கள ஒர்க் பிளேஸை விட்டு அனுப்ப போகிறீங்க. இட்ஸ் ஆல் அப் டு யூ. ஆனால் யூ ஆர் லீவிங் திஸ் காமிக் எனர்ஜி ஃபார் ஷியோர். நீங்கள் காதில் போய் சொல்ல போகிறீங்க, பயந்து தான் போக போகிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லேக் ஆகுது. ஃபாதர் ஆஃப் வான்ஸ், சார்மிங் எனர்ஜி. ரொம்ப அட்ராக்டிவாக போகணுன்னு நினைக்கிறீங்க. யூ ஆர் ஹேவிங் அ பிளான், மாஸ்டர் பிளான். இட்ஸ் லைக் அலோரிங் பியூட்டி. எல்லாம் ரொம்ப பக்காவாக இந்த பர்ஃப்யூம் போடணும், இந்த ட்ரெஸ் போடணும், இது அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ், இந்த பேண்ட் அவளுக்கு ரொம்ப பிடிக்குமே, இந்த ஹேர் ஸ்டைல் அவளுக்கு ரொம்ப பிடிக்குமே. சரி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ரோஸ் எடு இருந்தாலும் உள்ளே தடன்னு ஓடினாலும் சி ஸ்ட்ரென்த் இஸ் தேர். யூ ஆர் கோயிங் பிகாஸ் யூ காட் திஸ் இன்ஃபினிட்டி நாலேஜ் அபவுட் திஸ் லவ். அதனால தான் இப்போ உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இன்டெலெக்சுவல் எனர்ஜியும் நீங்கள் என்ன சொல்கிறது, யூ ஆர் புட்டிங் டுகெதர். இல்லை நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க கரெக்ட் ரேஷியோவில். அதனால் இப்போ இந்த காதல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அதோட வேல்யூ புரிஞ்சிருச்சு. பிகாஸ் ஷீ இஸ் த எம்ப்ரஸ், மை குட்னஸ், டிவைன் ஃபெமினன். அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க டேக் ஆக்ஷன். காதல் காத்திருக்காது, அது டிவைன் ஃபெமினன். டெஃபினெட்லி நோ, இட்ஸ் அ கேட்ச், இட்ஸ் அ ப்ரைஸ் யூ ஹாவ் டு சேஸ் மை பாய். காமிக் மாஸ்குலின். ஸோ இந்த டெவில் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா, ஓ மை காட், உங்களை வந்து குழப்பி விட்டது 2 ஃபேஸ்ட் காமிக் மாஸ்குலின். அவங்க வந்து உங்களை காப்பாற்றின, இல்லை உன்னோட காதல் வந்து ரொம்ப நல்லவங்க அப்படி, ஐ மீன் ஆப்போசிட்டில் சொல்கிறேன், ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு ஏதாவது மாய்மாலம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதுதான் சொல்கிறது.
யூ ஷுடன்ட் லிசன். ஏன்னா யாருக்கு எப்போ பொறாம, மேபி உங்கள் காதல் ரொம்ப அழகானவங்களா இருக்கலாம், இல்லைனா வந்து இவனுக்கு போய் இப்படி ஒரு அட்டை பீஸுக்கு அப்படி ஒரு சூப்பர் ஃபிகரா, இதை குழப்பிடுவோண்டா அப்படின்னு பண்ணி விட்ட ஒரு கேவலமான வேலை இது. அவங்கள பற்றின உண்மை உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஸோ யூ ஆர் கோயிங். ட்ரீம்ஸ் ஆர் கம்மிங் ட்ரூ. எஸ், அஃப்கோர்ஸ். இஃப் யூ ஆர் டேக்கிங் ஆக்ஷன், டெஃபினட்டாக உங்களோட ட்ரீம்ஸ் இஸ் கம்மிங் ட்ரூ. ஏன்னா 10 ஆஃப் கப்ஸ் இங்கே இருக்குது. The life you are expecting is coming. You are 100% right. This reading is 100% right. இல்லைனா வந்து உங்கள் காதல் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். இப்போ உங்களுக்கு புரியுது. Follow Baba's guidance. So definitely I'm going to put up Baba's guidance reading. So அதை பார்த்துக்கோங்க. நாட் டேக்கிங் ரிஸ்க். இப்போ நீங்கள் ரிஸ்க் எடுக்கலை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த காதல் இல்லை. மேபி பாஸ்ட்டில் நீங்கள் நடந்திருந்துருக்கலாம். பட் டெஃபினெட்லி இஃப் யூ ஆர் நாட் டேக்கிங் ரிஸ்க், இஃப் யூ ஆர் நாட் டேக்கிங் மூமெண்ட், you are not taking any action, or if you are not moving, then இப்போயே நான் சொல்கிறேன், மார்க் மை வேர்ட்ஸ், ரைட் திஸ் டவுன். இந்த ரீடிங்கை வந்து பிரபஞ்சம் தட்டி விடுறாங்க. என் கையில் வந்து விடுற கார்டு நியூ கனெக்ஷன். நான் இதை தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்ருக்கேன். இஃப் யூ ஆர் நாட் டேக்கிங் ஆக்ஷன் ரைட் நவ், தென் உங்கள் இந்த எம்ப்ரஸை தட்டிட்டு போகிறதுக்கு கிங் இஸ் ரெடி. அவங்க தான் இந்த வாரியர் எனர்ஜி, வெரி பவர்ஃபுல் பர்சன். உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது in the future. So you are going to lose an opportunity with this feminine energy, the divine feminine, and you are going to அதை நீங்கள் வந்து அந்த divine masculine அப்படிங்கிற அந்த பதவியிலேருந்து இறக்கப்படுவீர்கள். ஸோ இந்த குழப்பத்தில் காசை, காமிக் எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் காதல் கை நழுவி போய் இன்னொரு பவர்ஃபுல்லான கைகளில் விழப்போகுது. இது டிவைன் பிளான். இஃப் யூ வாண்ட் யுவர் லவ், த ப்ரோக்கன் பிரிட்ஜ். உங்கள் காதல் உடஞ்சி போயிடும். திரும்ப உங்களுக்கு அந்த காதல் கிட்ட போகிற வாய்ப்பு இல்லை. மேபி யூ டிட் லாட். இப்போதைக்கு உங்களுக்கு தெளிவு இருந்தது அப்படின்னா ஆக்ஷன் எடுத்துடுங்க. இல்லைனா உங்கள் காதல் உங்களோடது இல்லை. இந்த வாரம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்கள் காதல். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.